இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு தனித்தே போட்டி, தேவைப்படும் இடங்களில் கூட்டுக்கும் இணக்கம். கஜேந்திரகுமாரின் அழைப்புக்கு பதிலில்லை, புதிய அரசமைப்பு விரைவுபடுத்த கோரிக்கை. கட்சியின் ஒழுக்காற்றுக்குழு மாற்றியமைப்பு. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னர் எடுத்த தீர்மானத்துக்கு அமைய தனித்தே போட்டியிடும். எனினும் தேவைப்படும் இடங்களில் ஏனைய கட்சிகளுடன் கூட்டமைத்து போட்டியிடுவது என்று அந்த கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக சுமந்திரன் என்கிறதான ஒரு செய்தி. சீன அமைச்சர் தலைமையில் உயர்குழு யாழ் வருகின்றது. இலங்கைக்கு வருகை தரவுள்ள சீனாவின் நல்லிணக்கம் மற்றும் இன விசாரணைகளுக்கான அமைச்சர் பாண்டியு தலைமையிலான உயர்குழு யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ளது. தமிழர் தாயக அடையாளங்கள் அழிப்பை தடுத்து நிறுத்துங்கள் பிரதானிய தமிழர் பேரவை. தமிழர் தாயகத்தின் அடையாளங்களை சிதைப்பது தடுக்கப்பட வேண்டும் என்று பிரதானிய தமிழர் பேரவை குறிப்பிட்டுள்ளது. மின்சாரம் தாக்கி சிறுவன் மரணம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தீயிலிருந்து பெண் மரணம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் திட்டத்தில் மாற்றம், IMF எவ்விடம் கோரியது அரசாங்கம் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கியால் இலங்கைக்கு $90 கோடி. இலங்கையில் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த ஆண்டு $90 கோடி அமெரிக்க வழங்குவதற்கு முன்வந்துள்ளது. அனுர அரசாங்கத்தின் கன்னி பட்ஜெட் இன்று என்கிறதான ஒரு செய்தி. பிரதமரை சந்திக்க கோபா பிளவு மக்கள் அனுமதி மறுப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நாட்டில் சிறுநீரக நோய்களால் வருடத்திற்கு 10,000 பேர் மரணம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். நுகர்வோரையும் பாதுகாக்கவே நெல்லுக்கு உத்தரவாதமில்லை, ஏழாலையில் பிரதமர் ஹரிணி. விவசாயிகளை போன்று நுகர்வோரையும் பாதுகாக்கும் வகையிலேயே அரசாங்கம் நெல்லுக்கு உத்தரவாத விலையை வழங்கியுள்ளது என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வாழும் போதே வாழ்த்துவோம் யாழில் கௌரவிப்பு நிகழ்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வரவு செலவு திட்டத்தில் ஏழைகளுக்கு நன்மைகள், கிளிநொச்சியில் பிரதமர் ஹரிணி. விஜயகுமார துங்கவின் நினைவு தினம் அனுஷ்டிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஐஸ் போதைப் பொருளுடன் 5 சந்தேக நபர்கள் கைது. ஜேர்மன் பயிற்சி நிறுவனத்தில் தமிழில் பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்க பிரதமர் பணிபுரி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கிளிநொச்சியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இழப்பீடுகளை தடுக்கும் கமநல காப்புறுதி சபை, கிளிநொச்சி விவசாயிகள் குற்றச்சாட்டு. கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் அனர்த்தங்களால் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டாலும் சுற்று நிருப்பத்தை காரணம் காட்டி இழப்பீடுகளை நியாயமாக கிடைக்காமல் செய்யும் செயற்பாட்டில் கமநல காப்புறுதி சபை ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் ஜெயதீஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி கனடா தூதுவர் எரிக் ஆராய்வு என்கிறதான ஒரு செய்தியும். யாழ் துறையப்பா விளையாட்டு அரங்கை அமைச்சர் சுனில்குமார் பார்வையிட்டார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. புதிய சட்ட உருவாக்கத்தில் சிவில் சமூக அமைப்புகளை உள்வாங்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு 24 அமைப்புகள் கடிதம். சிவில் சமூக அமைப்புகள் தொடர்பான புதிய சட்ட உருவாக்கத்தில் சிவில் சமூக அமைப்புகள் முழுமையாக உள்வாங்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் சிவில் சமூக அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கடவுச்சீட்டு வழங்கும் முன்னேற்பாடுகள் தீவிரம். இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் முறையை செயற்படுத்த தேவையான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது. 675 கிலோ நெல்லே அரசுக்கு இதுவரை கிடைத்துள்ளது. அரசாங்கத்துக்கு 675 கிலோ நெல்லே இதுவரை கிடைத்துள்ளது என நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்து தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி. 2 வாரங்களில் மாத்திரம் 1,15,043 சுற்றுலாவிகள் வருகை என்கிறதான ஒரு செய்தி. தபால் உபதபால் அலுவலகங்கள் மூலமாக மூத்தோர் அஸ்வஸ்ம நிதியை பெறலாம். வெளிநாட்டில் கைதான குற்றவாளி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சந்தேக நபரான விக்னேஸ்வரம், அவரது மனைவி ஆகியோர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் என்கிறதான செய்தி. நெல் உத்தரவாத விலையால் விவசாயிகளுக்கு நன்மையை விவசாய அமைச்சர் லால்காந்த். பாராளுமன்றத்துக்கு எனது கல்வி சான்றிதழ்களை வழங்க மாட்டேன். எனது கல்வி சான்றிதழ்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போவதில்லை. இந்த கோரிக்கைகள் வெறும் அரசியல் தந்திரோபாயங்கள் என்று முன்னாள் சபாநாயகர் அசோக சப்மல் ரன்வல தெரிவித்துள்ளார்.
நாட்டின் உற்பத்தி திறன் பின்னடையும் அபாயம், மத்திய வங்கி எச்சரிக்கை. திறமையான தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதனால் ஏற்படும் தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பின்னடைவு ஏற்படும் என்று இலங்கை மத்திய வங்கி எதிர்வு கூறியுள்ளது. 16 லட்சம் அங்கவினர்கள் நாடு முழுவதும் உள்ளனர். 9 லட்சம் பேர் பார்வையற்றோர். நாட்டில் 16 லட்சம் அங்கவினர்கள் உள்ளனர். இவர்களில் 9 லட்சம் பேர் பார்வை குறைபாடுடையவர்கள் என்று அகில இலங்கை பார்வை குறைபாடுடையவர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரசன்ன விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பட்ஜெட் இறுதி ஆவணத்தை பார்வையிட்டார் ஜனாதிபதி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வாகன இறக்குமதி பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண்பது அவசியம். வாகன இறக்குமதியாளர்கள் 36 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் பெண் கைது. பெண்ணுடன் தகாத உறவு, ஒருவர் அடித்து கொலை. தகாத உறவால் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் பொல்லால் அடித்து கொல்லப்பட்டார் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஒரு மாதத்தில் 15,000 பேர் கைது. வெப்பநிலை அதிகரிப்பு குறித்து கல்வி அமைச்சில் கலந்துரையாடல் என்கிறதான ஒரு செய்தி. முஸ்லிம் விவாகரத்து சட்டம் தொடர்பாக ஐநா குழு தீவிர கரிசனை. சிறுவர் திருமணம், வீட்டு வன்முறைக்கு இடமளிக்கக்கூடிய முஸ்லிம் விவாகரத்து சட்டம் தொடர்பில் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐக்கிய நாடுகள் குழு தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளது. 13 இலங்கையர்கள் மியான்மர் முகாமிலிருந்து மீட்கப்பட்டனர் என்கிறதான ஒரு செய்தி. இந்திய பிரதமரை சந்திக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில். அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் நிலக்கரி டீசல் மாபியாக்கள் மீளலும், சம்பிக்க ரணவுக்கு குற்றச்சாட்டு. உள்ளூராட்சி சட்டமூலம் மீதான விவாதம் இன்று என்கிறதான ஒரு செய்தி. 1434 லிட்டர் கோடாவுடன் ஒருவர் கைது. வெவ்வேறு விபத்துகளில் 4 உயிரிழந்தனர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது ஓட்டோவை காணவில்லை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ரூபாய் 8 லட்சம் போதைப் பொருட்களுடன் 2 சந்தேக நபர்கள் சிக்கினர். சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்ட 8 லட்சத்துக்கும் அதிகமான பணம் மற்றும் போதைப் பொருட்களுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மட்டு பட்டிருப்பு கல்வி வாரியத்தில் 278 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை. அழகான கடற்கரை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கடற்கரை ஓரங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம். உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது கிளர்ச்சியாளர்கள் துப்பாக்கி சூடு, கொங்கோவில் 70 பேர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி. பணைய கைதிகள் விவகாரம், ஸ்டேலுக்கு ட்ரம்ப் ஆதரவு. ஸ்டேல் பணைய கைதிகள் விடுதலை செய்தது கமாஸ் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சைபீரியாவில் நிலநடுக்கம் என்கிறதான ஒரு செய்தி. இளைஞனை படகுடன் விழுங்கிய திமிங்கலம். சிலியில் சிறிய படகில் சாகச பயணம் மேற்கொண்ட இளைஞனை திமிங்கலம் ஒன்று விழுங்கிய வீடியோ வைரலாகி வருகின்றது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாம் 80 கோடி மக்களுக்கு உணவு வழங்குகின்றோம், இந்திய அமைச்சர் ஜெயசங்கர். போப்பாண்டவர் பிரான்சிஸ் உடல்நிலை சீராக உள்ளது என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். கட்டார் ஓபன் டென்னிஸில் சாம்பியனானார் அமெண்டா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. முதல் போட்டியில் சிம்பாவே வெற்றி என்கிறதான ஒரு செய்தி. ஆசிக்கு பதிலடி ஒரு நாள் தொடர் இலங்கை வசம். இறுதி பந்தில் டில்லி வெற்றி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது மரக்குட்டிகளுடன் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி. இறுதி பக்கத்தில் பார்க்கின்ற போது தவறுதலாக கல்சியம் தண்ணீரை அருந்திய முதியவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் கல்சியம் கலந்த தண்ணீரை தவறுதலாக அருந்திய முதியவர் உயிரிழந்தார். விவசாய ஏற்றுமதியால் ரூபாய் 8,921 கோடி வருமானம் ஏற்றுமதி அபிவிருத்தி நிலையம் என்கிறதான ஒரு செய்தி. பிரபாகரனின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும், சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு. வடகிழக்கு கல்வி பணியாளர் பதவிகளுக்கு வெற்றிடங்கள் என்கிறதான ஒரு செய்தி. கடவுச்சீட்டுகளை ஒப்படைக்குமாறு இராணுவத்தினருக்கு பணிபுரி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மக்களின் துன்பங்களை உணர்ந்து நடவடிக்கை எடுக்கும் அரசே தேவை, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ். காய்ச்சலால் பெண் மரணம். T-56 ரக துப்பாக்கியுடன் கடற்படை சிப்பாய் கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அனுர் அரசின் பட்ஜெட் இன்று நிவாரணங்கள் சம்பள அதிகரிப்பு குறித்து எதிர்பார்ப்பு. அனுர் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பொதுமக்களுக்கான நிவாரணங்கள், அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது என்று அந்த பட்ஜெட் விவாதம் தொடர்பான செய்தி இன்றைய தலைப்பு செய்தியாக வலம்புரியிலே புலர்ந்திருக்கிறது. அதே போல கட்டமிடப்பட்ட செய்தியாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக சுமந்திரன் நியமனம். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய பதில் பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் நியமிக்கப்பட்டார் என்று நேற்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பான விடயங்களிலேயே பதில் பொதுச் செயலாளராக சுமந்திரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும்
தீக்காயத்துக்குள்ளான 6 மாத கர்ப்பவதியான உதவி பிரதேச செயலாளர் மரணம். சாகவச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளராக பணிபுரிந்த பெண்ணொருவர் தீக்காயத்துக்குள்ளான நிலையில் நேற்று உயிரிழந்தார் என்றும் அந்த செய்தி. 6 மாத கர்ப்பவதியான குறித்த பெண் கடந்த வெள்ளிக்கிழமை தீக்காயங்களுக்குள்ளாகி போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார் என்று செல்கிறது. அதேபோல சுமந்திரனை நியமிக்க ஸ்ரீதரன் எதிர்ப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக சுமந்திரனை நியமிக்க ஸ்ரீதரன் எம்பி எதிர்ப்பு தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று களுவாஞ்சிக்குடியில் நடைபெற்றது. இதன் போதே சுமந்திரன் பதில் பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டார் என்ற செய்தியும், கட்டுநாயக்காவில் யாழ் இளைஞன் கைது, கொள்ளையுடன் தொடர்புடையவர் என்ற செய்தியும், கட்டுநாயக்க விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞன் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆரியகுளம் பகுதியில் இளைஞர் ஒருவரை கடத்தி 80 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் தொடர்புடையவர் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மின்சாரம் தாக்கியதில் 9 வயது சிறுவன் உயிரிழப்பு. வேலணையில் சம்பவம். அரச நிறுவனங்களை தனியார் மயமாக்க முடியாது, லாபம் மீட்ட முயற்சிகள் மேற்கொள்கிறோம், IMF-இடம் கோரிய அரசாங்கம் என்ற செய்தி. தொடர் காய்ச்சல். யாழில் ஒரு பெண் மரணம். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் புளோட் EPRLF உடன் இணக்கப்பாட்டுடன் செயற்படும் முடிவு தமிழரசு மத்திய குழுவில் தீர்மானம் என்ற செய்தியும், வவுனியாவில் இளைஞன் சடலம் மீட்பு என்ற செய்திகளும் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம். பிரதமர் ஹரணி அமரசூரிய அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். வட்டுக்கோட்டையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடைபெற்ற ஒன்றுகூடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது அரசாங்கம் என்பது மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை உருவாக்குவதற்காக அதிகாரம் அளிக்கப்பட்ட பிரதிநிதித்துவமாகும். இத்தனை வருடங்களாக இனங்களுக்கு இடையில் எட்டப்படாதிருக்கும் இன ஐக்கியத்தினை இத்தடவை காண வேண்டும் என்பதே எமது ஒரே நோக்கமாக உள்ளது. எமது நாடு பல்வகைமையை கொண்டதாகவும் அது பரண்டுபட்டதாகவும் அவ்வாறான நிலையில் பிரஜைகள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பானதொரு வாழ்க்கையை நாட்டிற்குள் வாழ்வதற்கான சமத்துவ உரிமையும் காணப்படுகிறது. அனைவரும் தமது அடையாளங்களை உறுதிப்படுத்தும் அதே நேரம் அனைவரும் ஒற்றுமையாக வேண்டிய அவசியமும் காணப்படுகிறது. இலங்கை என்பது எமது வீடு. எமது வீட்டுக்குள் பிரச்சனைகள் உள்ளன, எங்குதான் பிரச்சனைகள் இல்லை. எமது வீட்டுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் தான் தீர்க்க வேண்டும். வடக்கில் உள்ள தாயார் ஒருவர் பாடசாலைக்கு தனது பிள்ளையை அனுப்பும் போது எதிர்காலத்தினை சிந்திப்பது போன்றுதான் தென்னிலங்கையில் உள்ள தாயாரும் தனது பிள்ளையின் எதிர்காலத்தினை கருதுகின்றனர். உள்நாட்டு போர் நிறைவு வந்ததன் பின்னர் முஸ்லிம்கள் இலக்கு வைக்கப்பட்டார்கள். தங்களுடைய அதிகார பலம் வேளும் போது இனவாதத்தினை மதவாதத்தினை ஏற்படுத்துவார்கள். அதனை மக்கள் தோல்வியடைய செய்த போதும் தற்போது இனவாதத்தினை மதவாதத்தினை தூக்கி பிடிப்பதற்கு முனைகின்றார்கள். அடுத்த ஒரு மாதத்துக்குள் அவ்வாறு கூக்குரல் இடுபவர்கள் சத்தம் முழுமையாக நின்றுவிடும். அதன் பின்னர் நமது எதிர்காலத்தினை நோக்கி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும். அதே நேரம் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது எமது இலக்குகளில் ஒன்றாகும். அந்த அரசியலமைப்பினை அனைவருடனும் கலந்துரையாடியே அவர்களின் தீர்மானத்துக்கு அமைவாக முன்னெடுப்போம். அதுவே எமது பொறுப்பாகும் என்று ஹரணி அமரசூரிய வட்டுக்கோட்டையிலே பேசிய பேச்சு தொடர்பான விடயங்களும், அதே போல வெயிலில் அதிக நேரம் செலவிட வேண்டாம், பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு எச்சரிக்கை. நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக சூரிய ஒளியில் அதிக நேரம் இருப்பதனை தவிர்க்குமாறு பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்ற செய்தியும், அனுர அரசை வீழ்த்துவதென்பது வரும் பகல் கனவு, பிரதமர் இந்திய பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார், ரணில் 3 மாதங்களில் பணவீக்கம் அதிகரிக்கும், மத்திய வங்கி எச்சரிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் இந்திய அணியில் சூப்பர் ஸ்டார் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க கூடாது, அஸ்வின் காட்டம் என்ற செய்தியும், ஊக்கமருந்து விவகாரம் சின்னருக்கு 3 மாதம் தடை, ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடர் துபாய் சென்றடைந்த இந்திய அணி என்ற செய்தியும், கட்டார் ஓபன் பட்டம் அனிசிமேவா வசமானது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல் உள்நாட்டு செய்திகளுக்குள் சிறுநீரக நோயால் ஆண்டுதோறும் 10,000 பேர் உயிரிழப்பு, இலங்கையில் சிறுநீரக நோய்களினால் ஆண்டுதோறும் சுமார் 10,000 பேர் உயிரிழக்கிறார்கள் என்ற செய்தியும், 20ஆம் திகதி முதல் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான கொடுப்பனவு வழங்கப்படும், சீன அதிகாரிகள் குழு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கிளிநொச்சி ஏர்மன் பயிற்சி நிலையத்துக்கு பிரதமர் விஜயம், தமிழ் மொழியில் பயிற்சிகளை ஆரம்பிக்குமாறு பணிப்பு. கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள ஜேர்மன் பயிற்சி நிறுவனத்துக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று விஜயம் செய்தார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சு முரளிதரன், ஜேர்மன் பயிற்சி நிறுவனத்தின் அதிபர் மற்றும் பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பெருமளவு இளைஞர்கள் ஜேர்மன் பயிற்சி நிறுவனத்தில் இணைய முடியாத நிலைமை காணப்படுவதாக மாவட்ட செயலாளர் மற்றும் ஆளுநர் ஆகியோர் சுட்டிக்காட்டினர். ஆங்கில மொழி மூலமாக பயிற்சிகள் வழங்கப்படுதல் மற்றும் காப்போது சாதாரண பயிற்சியில் ஆங்கிலத்தில் சித்தியடைந்திருத்தல் என்பது தகமையாக காணப்படுவதால் கிளிநொச்சி மாவட்ட மாணவர்கள் பலர் இணைய முடியாத நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதனை அடுத்து கருத்து தெரிவித்த பிரதமர் தமிழ் மொழி மூலமான பயிற்சிகளை ஆரம்பிக்குமாறும் பணிப்புரை விடுவித்தார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. குன்றும் குழியுமாக வீதியினை புனரமைக்க நடவடிக்கை எடுங்கள், வவுனியா போகஸ்வேவ மாமுடி வீதியினை புனரமைக்க கூறிய மக்கள்
கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் ரயில் நிலையத்தில் உயிரிழப்பு, டெல்லியில் துயரம். மகா கும்பாவேளா நிகழ்வினை முன்னிட்டு புதுடெல்லி ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்தார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அமெரிக்காவின் உதவாது என்கிறார் உக்ரைன் ஜனாதிபதி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. அதேபோல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 16,000 பேர் கைது, போதைப் பொருளுடன் கனேடிய பெண் கைது என்ற செய்திகளும், வடக்கு ஆளுநரை சந்தித்த கனேடிய தூதுவர் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கினார் அமைச்சர் சுனில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட தடகள போட்டி, நல்லூர் பிரதேச செயலகம் முதலிடம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தமிழர்களின் அரசியல் அனாதையாகிவிட்டது, அரசியல் என்றாலே தமிழர்களாகிய எமக்கு வெறுப்பும் விரக்தியுமாக உள்ளது, அந்த அளவுக்கு அரசியல் எங்கள் மக்களால் வெறுக்கப்படுகிறது, இதற்கு காரணம் என்னவென்று யாரேனும் வினவுவர்களாயின் அதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது என்று ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. அநீதி ஏற்படக்கூடாது என்பதனாலேயே புத்தாண்டுக்கு பின் உள்ளூராட்சி தேர்தலுக்கு வேட்புமனு கோருகிறோம். நளின் பண்டாரம். கடவுச்சீட்டுகளை ஒப்படைக்குமாறு இராணுவ வீரர்களுக்கு பணிப்பு, புதைகள் தோண்டிய 4 பதுளையில் கைது, கடற்படை சிப்பாய் துப்பாக்கியுடன் கைது, புதுக்குடியிருப்பில் கசிப்புடன் 3 சந்தேக நபர்கள் கைது என்ற செய்திகளும் வலம்புரியின் உட்பக செய்திகளாக இருக்கிறது. அதே போல நெல் அரிசிக்கான நிர்ணய விலை வழங்கப்பட்டுள்ளது, கிளிநொச்சியில் பிரதமர் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக எழுதுமட்டுவாளில் மரக்குற்றிகளை கடத்திய பாரவூர்தி கைப்பற்றப்பட்டது, சந்தேக நபர் ஒருவர் கைது என்ற செய்திகளும் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழோடு இணைந்திருப்போம். உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைப்பு, ஜனாதிபதி அனுர சமர்ப்பிப்பார். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் கன்னி வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படுகின்றது. நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து உரையாற்ற உள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். துயிலுமில்ல அலங்காரத்துக்காக கிளிநொச்சி ஆசிரியர் மீது டிஐடியினர் விசாரணை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 6 மாத கர்ப்பிணியான உதவி பிரதேச செயலர் தீக்காயத்தால் உயிரிழப்பு, நீர்வேலியில் பரிதாப சம்பவம் என்கிறதான ஒரு செய்தி. ஐக்கிய மக்கள் சக்திக்குள் உக்கிரமடைகின்றது மோதல் என்கிறதான ஒரு செய்தி. யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ள சீனாவின் உயர்மட்ட குழு, மின்சாரம் தாக்கியதில் 7 வயது சிறுவன் சாவு, வேலணியில் பரிதாப சம்பவம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எதிர்வரும் 3 மாதங்களில் பணவீக்கம் அதிகரிக்கும், மத்திய வங்கி ஆரூடம் என்கிறதான ஒரு செய்தி. கல்சியம் நீக்கிய அருந்தியவர் சாவு, ஏப்ரல் மாத இறுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் நகர பகுதியில் நடந்த 80 லட்சம் ரூபாய் கொள்ளையின் பிரதான சந்தேக நபர் கைது. இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக MS சுமந்திரன் நியமனம் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். இனக்கொலைகள் தொடர்பில் ஆதாரம் திரட்டும் பொறிமுறைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும், கனடா கயிந்திரகுமார் MP அறிவுறுத்து. இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் தொடர்பில் ஆதாரங்கள் திரட்டும் பொறிமுறையை வலுப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். மின்னணு கடவுச்சீட்டு துரித கதியில் பணிகள் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மின்னணு கடவுச்சீட்டு வழங்கும் முறையை செயற்படுத்த தேவையான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு பாதீட்டில் பல்வேறு நிவாரணங்கள் என்கிறதான ஒரு செய்தி. வடக்கு மாகாணம் உட்பட உதவி தேர்தல் ஆணையாளர்கள் பலருக்கு உடனடி இடமாற்றம். இசைப்பிரியா பாலச்சந்திரனை கொன்றவர்களை தண்டிப்போம், அமைச்சர் சரோஜா சாவித்ரி தெரிவிப்பு. உடவியலாளர் இசைப்பிரியா மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரன் ஆகியோரின் மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். வறண்ட வானிலை மேலும் தொடரும் என்கிறதான ஒரு செய்தி. மன்னார் கடற்பரப்பில் காற்று பலமாக வீசும், கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கடற்பரப்பில் காற்று பலமாக வீசும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வீழ்ச்சியடைந்து வரும் பொருளாதார உற்பத்தி, மத்திய வங்கி தகவல். கடுநாயக்கவில் கசிஸ் போது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது, இந்திய பயணத்தின் போது பிரதமர் மோடியை சந்திக்கிறார் ரணில். இந்திய பிரதமர் மோடியும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் விரைவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆண்டுதோறும் சிறுநீரக நோயால் 10,000 பேர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி. மாணவர்களுக்கு 6,000 ரூபாய் கொடுப்பனவு.
தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது போலியான குற்றச்சாட்டுகளால் அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. போலியான குற்றச்சாட்டுகள் மூலம் எமது அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது, ஏனெனில் எமது பாதுகாப்பை மக்கள்தான் என்று பிரதமர் ஹரணி தெரிவித்துள்ளார். பெண் எம்பி வடக்குக்கு தேவை பிரதமர் தெரிவிப்பு. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வடமாகாணத்தில் விசேடமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயம் தெரிவாக வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். குருபூஜை தினமும் பரிசளிப்பு விழாவும் என்கிறதான ஒரு செய்தி. மியன்மரில் சிக்கொண்ட இலங்கையர்கள் மீட்கப்படுவர், வெளிவிகார அமைச்சு தகவல். ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைவு தேர்தலுக்கு முன் சாத்தியமில்லை. அரசின் கொள்கைகளால் மாபியாக்கள் தலை தூக்கும் சம்பிக்க சுட்டிக்காட்டு என்கிறதான ஒரு செய்தியும். விளையாட்டுத்துறை அமைச்சர் யாழ்ப்பாணம் வருகை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு கலாசாலைகள் மூலம் பயிற்சி பிரதமர் ஹரணியிடம் அதிபர் லலிசன் கோரிக்கை. கல்வி மறுசீரமைப்பில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சியை அல்லது பட்டப்படிப்பின் கல்வி டிப்ளோமாதாரிகளுக்கான பயிற்சியை கலாசாலைகள் மேற்கொள்ள முடியும், அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் சந்திரமௌலீஷன் லலீசன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இயக்கச்சி சாவரியர் ஆலயம் யாழ் ஆயரால் திறந்து வைப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. உண்ணாவிரதியுடன் முன்னணியினர் சந்திப்பு என்கிறதான செய்தி. வடக்கு மாகாண அதிபர் சங்கத்துக்கு புதிய நிர்வாகம் தெரிவு. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது உக்ரைனின் கர்மங்களை அபகரிக்க அமெரிக்க முயற்சி, உக்ரைன் அதிபர் பரபரப்பு குற்றச்சாட்டு. உக்ரைனின் கனிம வளங்களை அபகரிப்பதற்கு அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்கின்றது என உக்ரைனின் அதிபர் செலக்சி குற்றம் சுமத்தியுள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இராணுவத்தின் கடவுச்சீட்டுகளை ஒப்படைக்க பணிப்பு என்கிறதான ஒரு செய்தி. தனிமனித பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. புதுடில்லி ரயில் நிலையத்தில் சன நெரிசலில் சிக்கி 18 பேர் பலி. உக்ரைன் விவகாரத்தில் பேசக்கூடாது ஐரோப்பா அமெரிக்க முருகல் நிலை என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, உங்களிடம் இருப்பதாக தருவதாக கூறிய அரசியல் தீர்வை உடன் தாருங்கள், தமிழரசு கட்சி அரசிடம் அழுத்தமான கோரிக்கை. பொருளாதார பிரச்சனைக்கு முதலிடம் கொடுப்பதை ஏற்க மாட்டோம், நாட்டில் உள்ள பிரதான பிரச்சனை இன பிரச்சனையே சுமந்திரன் என்ற செய்தியும். வேலனையில் மின்சாரம் தாக்கி சிறுவன் மரணம், தீ விபத்தில் சிகிச்சை பெற்று வந்த உதவி பிரதேச செயலாளர் சிகிச்சை பலனின்றி மரணம் என்று ஏற்கனவே பார்த்த செய்தி. உள்ளூராட்சி போட்டியில் தேர்தலில் தனித்தனியே போட்டி, தேர்தலின் பின் கூட்டும், கடவுச்சீட்டை ஒப்படையுங்கள், இராணுவத்தினருக்கு விசேட பணிப்புரை என்ற செய்தியும். இலங்கையில் சிறுநீரக நோயினால் ஆண்டுதோறும் 10,000 நோயாளிகள் உயிரிழப்பு, தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக எம்.ஏ. சுமந்திரன் தேர்வு என்ற செய்திகளும். கல்வி தகமை சான்றிதழ்களை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க ஒருபோதும் தயார் இல்லை, கல்வி தகமை சான்றிதழ்களை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னாள் சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக சபுமல் ரன்பல கூறியிருக்கிறார் என்ற செய்தியும். வலுசக்தி அமைச்சர் இந்திய உயர்ஸ்தானிகர் வலுசக்தி கூட்டாண்மை குறித்து கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. யாழில் இளைஞரை கடத்தி 8 மில்லியன் கொள்ளை, பிரதான சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதாகினார் என்றும் இலவை பார்த்த செய்தி ஒன்றும். இலங்கைக்கு $90 கோடி நிதியுதவி என்ற செய்திகளும் தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்த்தால், பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சுமந்திரனுடைய சந்திப்பும் UNHCRின் இலங்கை குறித்து போக்கு பற்றியும் ஆராயப்படும். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான அடுத்த கட்ட நகர்வு என்ன என இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் உடனான சந்திப்பில் கலந்துரையாட உள்ளதாக ஜனாதிபதி சட்டத்திரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் கூறியிருக்கிறார் என்ற செய்தி. இஸ்லாமிய விவகாரத்து சட்டங்களை திருத்தும் திட்டங்கள் உள்ளதா ஐநா குழு கேள்வி. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய உட்பக்க செய்திகளுக்குள், விவசாயியை பாதிக்காத வகையில் நெல்லுக்கு உத்தரவாத விலை, நுகர்வோருக்கு கட்டுப்பாட்டு விலையில் அரிசி. விவசாயிகளுக்கும் நுகர்வோரும் பாதிக்காத வகையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்று செய்யும். காட்டு வெயிலும் கண்டறியாத விளையாட்டும் என்று குரல் பதிப்பும். மன்னாகண்டலில் கசிப்பு மீட்பு, 3 போலீசாரால் கைது, மோசடிக்கு துணை போகும் திணைக்கள அதிகாரிகள், விவசாயிகள் பிரதமருக்கு முறையீடு. ஊழலுக்கும் மோசடிகளுக்கும் இடமளிக்கும் விதத்திலேயே சில திணைக்கள அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக புலிங்கத்தேவன் முறைப்பு விவசாயிகள் பிரதமருக்கு மகஜர்களை கையளித்திருக்கிறார் என்ற செய்தியும். இந்த கிழமையில் தான் பெரும்பாலான மக்களுக்கு மாரடைப்பு வருகிறதாம் என்ற செய்தி காணப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு குழந்தைக்கும் உயர்தர கல்வியை வழங்குவது அவசியம், யாழ் இந்துவில் பிரதமர் வலியுறுத்தி. இலங்கையில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் உயர்தர கல்வியை வழங்குவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய
வலியுறுத்தி இருக்கிறார் என்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே பிரதமர் ஆற்றிய உரையிலிருந்து அந்த விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல யாழ் புனித பத்திரிசியர் கல்லூரி 175வது ஆண்டு நிறைவு விழா, பல்வேறு நிகழ்வுகள் ஒழுங்கமைப்பு என்ற செய்தியும், முறிப்பு பகுதியில் வீட்டுக்கு தீ வைப்பு, முறிப்பு பகுதியில் இனம் தெரியாத நபர்களால் வீடு ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், தமிழரசு கட்சி உறுப்பினர்களுடன் கனேடிய தூதுவர் யாழில் சந்திப்பும், கொக்குவில் ஐயப்பன் ஆலய தைப்பூச விழா இடம்பெற்றது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல தமிழ் மொழி மூலமான பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்க பிரதமர் பணிப்புரை, ஜேர்மன் பயிற்சி நிறுவனத்தில் கிளிநொச்சி பகுதி மாணவர்கள் முழுமையாக நன்மை அடையும் வகையில் தமிழ் மொழி மூலமான பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்குமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய பணிப்புரை விடுத்திருக்கிறார் என்ற செய்தி, எழுதுமட்டுவாழில் மரக்கடத்தல் முறியடிப்பு, அதிக சூரிய ஒளியில் மாணவர் விளையாடுவது குறித்து கவனமாக இருக்க அறிவுறுத்து. தற்போதைய நாட்களில் பாடசாலைகளில் இல்ல விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருவதால் பிள்ளைகள் அதிக ஒளியில் ஈடுபடுவது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று குழந்தைகள் மருத்துவ நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா கூறியிருக்கிறார். பிள்ளைகள் மதிய வேளையில் அதிக நேரம் சூரிய ஒளியில் இருந்தால் அவர்களுக்கு வெப்ப தாக்குதலுக்கும் ஏற்படக்கூடும். இது நீரிழப்புக்கு வழிவகுக்கும் என்றும் மருத்துவர் சுட்டிக்காட்டினார். இளநீர், தோடம்பழம், எலுமிச்சை, மாதுளை போன்ற பழங்கள், பானங்கள் இன்றைய காலகட்டத்தில் சிறு குழந்தைகளுக்கு மிகவும் பொருத்தமானவை என்றும் அவர்களை ஒரு நாளைக்கு சுமார் 20 நிமிடங்கள் தண்ணீரில் வைத்திருக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ற செய்தியும், காலநிலை மாற்ற பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலான கலந்துரையாடல் பச்சிலைப்பள்ளி பிரதேச மாநாட்டு மண்டபத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள், பிரபாகரனின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதியுங்கள், உயர் நீதிமன்றத்தில் வழக்கு என்ற செய்தியும், மிக வேகமாக முன்னேறி செல்லும் கிளர்ச்சியாளர்கள் காங்கேவில் முக்கிய நகரம் வீழும் நிலையில், மகா கும்பமேளாவில் காணாமல் போன 20,000 பக்தர்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், சட்டமா அதிபரின் ஆலோசனையை இடைநிறுத்துவது அவரது சுயாதீனத்துக்கான தலையீடாகவும் கருத முடியும். சட்டமா அதிபரால் வழங்கப்பட்ட ஆலோசனைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்படுவது வழமையாக இடம்பெறக்கூடிய விடயமல்ல. எனவே இங்கு அரசியல் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு சட்டமா அதிபரின் சுயாதீனத்துவம் மீறப்பட்டிருப்பதாக கருத முடியும் என்று சுமந்திரன் அவர்களுடைய கருத்தும், முதலீட்டாளர்களை தக்க வைக்காவிடில் வெளிநாட்டு கடன்களை செலுத்துவது சிக்கலாகும். மீண்டும் டீசல் மாஃபியாக்களை தலைதூக்க செய்ய அரசு சதி, சம்பிக்க குற்றச்சாட்டு. மூத்த ஊடகவியலாளர் பாரதிக்கு மலையகத்தில் அஞ்சலி நிகழ்வு என்ற செய்தியும், சிவில் அமைப்புகள் மீதான அழுத்தங்கள் அரசுடனான உறவில் விரிசலை ஏற்படுத்தும். சிவில் சமூக அமைப்புகள் மீதான அழுத்தங்கள் ஒன்று கூடுவதற்கான அடிப்படை உரிமையை பாதிப்பதுடன் மாத்திரமன்றி சிவில் சமூகத்துக்கும் அரசுக்கும் இடையிலான உறவில் மிக மோசமான விரிசலை ஏற்படுத்தும் என்ற செய்தியும், தலைமறைவாக இருந்த போதைப்பொருள் குற்றவாளி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்தபோது கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் வர்த்தகரும் குற்றவாளியுமான ஒருவர் அவரது மனைவியுடன் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் இருவரும் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். ரத்தினக்கல் கொள்ளை கும்பல் ஒரு வருடத்துக்கு பின் சிக்கியது, போலீசாரின் செயற்பாட்டை கண்காணிக்க புதிய திட்டம் என்ற செய்தியும், மியான்மரில் சிக்கியவர்கள் விரைவில் மீட்பு, வட்டு இந்து மெய்வல்லுநர் போட்டி, ஆலய மகோற்சவம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கழுத்து வலி காரணமும் சிகிச்சை முறைகளும் என்று வைத்தியர் தி கேதீஸ்வரன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று புலந்திருக்கிறது. அதேபோல் உள்ளூராட்சி அதிகார சபைகள் விசேட ஏற்பாடுகள், சட்டமூலம் குறித்தான 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று. உள்ளூராட்சி அதிகார சபைகள் விசேட ஏற்பாடுகள், சட்டமூலம் குறித்தான 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற உள்ளது என்ற செய்தியும், 16 லட்சம் அங்கவீனர்கள், 9 லட்சம் பேர் பார்வை குறைபாடு உடையவர்கள், அதிக சூரிய ஒளி கவனம் தேவை, குழந்தைகள் மருத்துவ நிபுணர் என்ற செய்தியும், மதுபான சாலையை மூடுவதற்கு நீதிமன்றத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும். காதலர் தின இரவில் தகாத உறவு, ஒருவர் பலி. காதலர் தின இரவில் தகாத உறவு தொடர்பில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் தடியால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தோத்துப்பட்டிய பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. உயிரிழந்தவர் வெள்ளவத்த கலவாணி பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடைபெற்ற வீட்டில் குறித்த பெண் தனது கணவரிடமிருந்து பிரிந்து தனியாக வசித்து வரும் நிலையில் வேறொரு ஆணுடன் தொடர்பு வைத்திருந்திருக்கிறார். காதலர் தின இரவில் அந்த பெண்ணும் அவளுடைய காதலனும் வீட்டில் இருந்தபோது அந்த பெண்ணின் கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார். இதையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கணவர் அங்கிருந்த நபரை தாக்கியதை அடுத்து வீட்டில் இருந்த பெண் பயந்து வீட்டை விட்டு தப்பி சென்றுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பில் 39 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் புதுப்பட்டிய போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக மதுபான விற்பனையில் யாழ்ப்பாணம் முதலிடமாம். மதுபான சாலைகளுக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் வடகிழக்கில் ஆங்காங்கே நடந்து கொண்டிருப்பதுடன் நீதிமன்றத்திலும் மதுபான சாலைகளுக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்று செய்தியும், எம்பிக்கள் மதுபான சாலை அனுமதிகளை பெற்றார்களா இல்லையா என்பதெல்லாம் மூடு மந்திரம், அதை மீண்டும் மீண்டும் அசை போடுவதில் பயனில்லை என்று அந்த ஆசிரியர் தலையங்கமும், யாருக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது என்பதுதான் நோக்கம், தேர்தலை சந்திக்க எமக்கு பயமில்லை, சுகாதாரத்துறைக்கு
சுகாதாரத்துறைக்குரிய அரசாங்கம் பங்களிக்கும் தூதுவர் திருமதி மியோலி என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரனுடைய இறுதி பக்க செய்திகளாக விளையாட்டு செய்திகளுக்குள் பிரைன் பென்னட் சதம் அயர்லாந்தை வீழ்த்தி ஜிம்பாவே வெற்றி, கத்தார் ஓபன் டென்னிஸ் பெண்கள் இரட்டையர் பிரிவு இத்தாலி ஜோடி சாம்பியன், மகளிர் பிரீமியர் லீக் முதல் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி, சாம்பியன்ஸ் கிரிக்கெட் பட்டம் வெல்லும் அணிக்கு 19.5 கோடி பரிசு பொதி என்ற செய்தியும், கோலி ரோஹித் ஜடேஜா இதுதான் கடைசி தொடரா என்ற கேள்வியோடு ஒரு செய்தி, கத்தார் ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டம் வென்ற அமண்டா அனிஸ்மோவா என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்கு காணப்படுகிறது. இதான் தினக்குரல் நாளினுடைய முக்கிய செய்திகளும் ஏனைய நாளிதழ்கள் தாங்கி இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.